சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 9 போலீசார் குற்றவாளிகள். தமிழகத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய சாத்தான்குளம் கஸ்டடியல் டெத்ஸ் கேஸ் வழக்கில் முக்கியமான தீர்ப்பு வெளியாயிருக்கு. தந்தை பி ஜெயராஜ் மற்றும் மகன் ஜே பென்னிக்ஸ் ஆகியோர் போலீஸ் காவலில் உயிரிழந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. சம்பவத்தோட பின்னணி பார்த்தோம்னா 2020 ஜூன் மாதத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கொரோனா ஊரடங்கு நேரத்தில் கடையை திறந்து வச்சதா கூறி போலீசார் ஜெயராஜை கைது செஞ்சாங்க. அவரை பற்றி விசாரிக்க வந்த மகன் பென்னிக்ஸும் காவல் எடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இருவரும் போலீஸ் நிலையத்தில் தாக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சில மணி நேரங்களிலேயே பார்த்தோம்னா உடல்நிலை மோசமடைஞ்சு பென்னிக்ஸ் ஜூன் 22ஆம் தேதி மற்றும் ஜெயராஜ் ஜூன் 23ஆம் தேதி உயிரிழந்திருக்காங்க. நாடு முழுவதும் எதிர்ப்பு. இந்த சம்பவம் தமிழகம் மட்டும் இல்லைங்க, நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. காவல்துறையினர் வன்முறை குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. பின்னர் இந்த வழக்கை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. முதலில் 10 போலீசாரை கைது செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அதில் ஒருவர் அது கொரோனா காரணமாக உயிரிழந்ததுனால மீதம் உள்ள 9 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பு சுமார் 6 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்ற பிறகு மதுரை கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என அறிவித்தது. இது காவல்துறை வன்முறைக்கு எதிரான முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பு தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பலவும் கருத்து தெரிவித்தாங்க. சாத்தான்குளம் சம்பவம் குறித்து அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. காவல்துறையினருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் எஸ் ரகுபதி தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ் மகன் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. சாத்தான்குளம் சம்பவத்தை இரட்டை படுகொலை என்று விமர்சித்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தவர். இதில் பென்னிக்ஸ் குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது. இத்தனைக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குற்றவாளிகள் அல்ல, கொரோனா ஊரடங்கு நேரத்தில் விதியை மீறி கடையை திறந்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் அவர்கள் மீதான காவல்துறையோட குற்றச்சாட்டு. மூச்சுக்கு 300 தடவை கொரோனா காலத்திலும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என சொல்லும் பழனிசாமி அவர்கள் அந்த கொரோனா காலத்தில் தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்பட்டுச்சு. கொரோனா காலத்தில் பழனிசாமியின் சிறப்பான ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. காவல்துறையினரால் பிடித்து செல்லப்பட்ட இருவரும் காவல் நிலைய விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் சில மணி நேரம் இருவருமே அடுத்தடுத்து இறந்து போக மூச்சு திணறல், உடல்நலக்குறைவு என்று வழக்கமான காரணத்தை சொல்லி கதையை முடிக்க பார்த்தது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பழனிசாமி அரசு. முதல்வரே பொய் சொல்லி காவல்துறையினரை காப்பாற்றினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய 2 அப்பாவிகளை நோயாளியாக்கி மனசாட்சி இல்லாத மனிதர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சாத்தான்குள கொடூர கொலை சம்பவத்தில் இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் மூடி மறைக்க நினைத்த இந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் மூலம் மூச்சு திணறல், உடல்நலக் குறைவால் உயிரிழந்தனர் என சொன்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை வெட்டவாகில் வெளிச்சமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குற்றவாளிகளை காப்பாற்ற அன்று பொய் சொன்ன பழனிசாமியும் ஒரு வகையில் குற்றவாளிதான். பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னும் இவர் சொல்லியிருக்கிறாரு.